கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பிரயாணப்படுகிறார். லோத்துடைய மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. 2 பேரும் ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நான் தெற்கே செல்கிறேன், நீ வடக்கே செல். நீ கிழக்கே சென்றால் நான் மேற்கே செல்கிறேன் என்று 2 பேருடைய சம்மதத்தின்படி அவர்கள் பிரிந்து போகிறார்கள். லோத்து பயணப்பட்ட சோதோமுக்கு நேராக கூடாரத்தை போட்டான். பிரிந்து சென்றவர்களுடைய நினைவு இருதயத்தை அதிகமாக தாக்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னது போல, நீ பார்க்கிற இந்த பூமியை உனக்கும் சந்ததிக்கும் கொடுத்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரே, அந்த நல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமுக்காவது நான் பூமியை கொடுத்தேன். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற உங்களுக்கு அந்த பூமியை விட மிக அற்புதமான ஒன்றை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது என்னவென்றால், இந்த பூமியை படைச்ச ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனை என்றும் பாராமல் நமக்காக கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருக்கிறது எப்படி என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமுக்காவது பூமியை கொடுத்தாரு, ஆனா உங்களுக்கு எனக்கும் இந்த பூமியை படைச்ச ஆண்டவரையே கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார்.